மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். இதில் முக்கிய செய்தி என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்கிறார். கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கிறார். இயல்பா இந்த இரண்டு மாநில முதல்வர்களும் சந்திக்கும்போது காவிரி விவகாரம், மேகதாதுல கர்நாடகா அணை கட்ட நினைக்கும் விவகாரம் இயல்பாகவே பேசப்படும். ரெண்டு மாநிலங்களும் இதில் தற்றமது நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தன்னுடைய கர்நாடகா கவுண்டர் பார்ட்டை சந்திக்கும்போது இதை எழுப்ப வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன பலன் தரும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. சட்டப்பூர்வமாக தமிழ்நாடு அரசுகள், அது யார் தலைமையிலான அரசோ, தொடர்ந்து இதில் நிலைப்பாடுகள் எடுத்து நீதிமன்றங்களை, நடுவர் மன்றத்தில் நம்முடைய நிலைப்பாடுகளை எடுத்து வந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் அப்படின்னா, டிப்ளமசியும் கூட அவ்வப்போது நமக்கு உதவி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். எம்ஜிஆர் காலத்தில் அது போன்ற முயற்சிகள் நடைபெற்றது. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அப்போது எடியூரப்பா அவர்களை சந்தித்தார். அப்போ திருவள்ளுவருக்கு இங்கே சிலை, திருவள்ளூருக்கு கர்நாடகத்தில் சிலை, அங்கே சர்வஜருக்கு இங்கே சிலை அப்படிங்கிற டிப்ளமசியெல்லாம் சில சமயங்களில் பலனளித்திருக்கிறது. உச்சநீதிமன்றமே அறிவுறுத்தி அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தன்னுடைய கவுண்டர் பார்ட் ஜெகதீஷ் ஷட்டரை சந்தித்திருக்கிறார். ஒரு பக்கம் சட்ட போராட்டம் என்றாலும் கூட அவ்வப்போது இந்த டிப்ளமேட்டிக் ஓவர்ச்சர்ஸும் நடந்திருக்கிறத பார்க்கின்றோம். அந்த வழிவகையை முதலமைச்சர் கையில் எடுத்து, ஒரு பக்கம் தமிழ்நாடு சட்டமன்றம் முதல்ல கூடிய போது போடப்பட்ட முதல் அரசினர் தீர்மானம் மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது என்று வலியுறுத்தி முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானம் தான். அந்த சட்ட முன்னெடுப்புகள் ஒரு பக்கம் இருக்க, கர்நாடக முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார் என்ற செய்தியும் பார்க்கின்றோம். மேகதாது விவகாரம் எழுப்பப்படும் என்றும் அறிகின்றோம். இது ஒரு டிஸ்ட்ரெஸ் இயராக உருவாயிட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். பருவமழை பெருமளவுக்கு பொய்க்கிறது. தண்ணீர் திறந்து விடுறதுல சவால்கள் இருக்கிற நிலையில் முதலமைச்சருடைய இந்த முயற்சி பலன் அளிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மணிகண்டன், இது பற்றி நமக்கு இருக்கக்கூடிய மேலும் தகவல்களை, விவரங்களை விரிவாக சொல்லுங்க. சமஸ்தானங்கள் உருவாகி இருந்த காலத்திலிருந்து கர்நாடகாவுக்கும் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸுக்கும் இந்த இடத்துல இந்த கர்நாடக காவிரி நீரை பிரித்துக் கொள்வதில் பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. அப்போதிருந்து இந்த காவிரி நீர் விவகாரம் பெரிய அளவுல தொடர்ந்து இருக்குது. விடுதலைக்கு முன்பாக இருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்கக்கூடிய சூழல்ல அரசுகள் அமைந்ததற்கு பிறகும் ஒவ்வொரு முறையும் காவிரி நதிநீர் ஆணையம் என பல்கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தேவையான நீர் என்பது அரசாங்கங்கள் மூலமாக விடுவிக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு தேவையான குடிநீர் தேவை என்பது அவ்வப்போது பூர்த்தி செய்யப்பட்டு இருந்தது. இந்த நிலையில இந்த ஆண்டை பொறுத்த வரையில தமிழ்நாட்டுக்கு தேவையான குடிநீரை கொடுப்பதிலும், அதே போல காவிரி ஆற்றின் குறுக்கே இந்த மேகதாது தடுப்பணையை கட்டுவதிலும் கர்நாடக அரசு மிக தீவிரமாக முயற்சித்து வருகிறது. இதை எதிர்த்து மத்திய அரசு எந்த ஒரு ஒப்புதலையுமே வழங்கக்கூடாது இந்த திட்டத்திற்கு என தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில கவன ஈர்ப்பு தனி தீர்மானம் போடப்பட்டும் கூட இந்த அண்மையில நடைபெற்ற காவிரி நதிநீர் ஆணையத்துல தமிழ்நாட்டுக்கு தேவையான நீரை எங்களால வழங்க முடியாது, எங்களுக்கு தேவையான குடிநீர் தேவைக்கான நீரின் இருப்பு இல்லை என்பதை கர்நாடக அரசு தீர்க்கமாக தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு 1980களில் அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் நேரடியாக கர்நாடகாவுடைய அப்போதைய முதலமைச்சரை சந்தித்ததாக செய்திகள் இருக்கிறது. அதற்கு பிறகாக கர்நாடகாவுக்கு செல்லக்கூடிய காவிரி நீர் விஷயமாக முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் மாறியிருக்கிறார். வரக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவர் கர்நாடகா செல்வது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு மட்டும் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த பயணத்தை தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் வினோத்தும் உறுதி செய்திருக்கிறார். 3ஆம் தேதி இந்த முதலமைச்சர் சந்திப்பு என்பது கர்நாடகாவில் நடைபெற இருக்கிறது. சந்திப்பு நடைபெறும் இடம் குறித்து இதுவரை நமக்கு உறுதியான தகவல்கள் இல்லை. இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேரடியாக பெங்களூரு சென்று பெங்களூரில் இருந்து அந்த சந்திப்பு என்பது நடைபெறும் என்பது தகவலாக இருக்கிறது. காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரையில ஒரு 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 சமரச பேச்சுவார்த்தை தீர்வாக அமையும் என்பது நீதிமன்றம் தொடங்கி அனைவரது கருத்தாக இருக்கிறது. இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கான ஒரு முக்கிய சந்திப்பாக இரண்டு மாநில முதலமைச்சர்களுடைய சந்திப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது காவிரி நதிநீர் மட்டுமல்லாமல் கர்நாடகா தமிழ்நாடு இடையே இருக்கக்கூடிய மற்ற சில பிரச்சனைகள் குறித்தும் பேச்சுவார்த்தையில
சமரசமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒரு சுமூக முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.